கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளில உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தெய்வீக கிருபையினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம் முதல் 52வது வசனம் வர உள்ள ஒரு பகுதியை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம். இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து கரையில தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் படையில போய்கொண்டிருக்கிறார்கள். படகு நடுக்கல்ல வந்துருச்சு. காலை ஏறத்தாழ 3 மணி அளவுல 4ஆம் ஜாமம். காற்று பலமா அடிக்குது. தண்டு வலித்து முன்னால போக முடியல. படகு திணறுகிறது. கஷ்டப்பட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த காட்சியை பார்க்கிறார். உடனே படகுல கடல்ல இறங்கி நடந்து வருகிறார். பார்த்த உடனே சீஷர்கள் பயப்படுகிறார். கடலுக்கு மேல நடந்து வருகிற ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பயம். ஐயோ, யாரோ ஆவியோ அப்படின்னு. இயேசு கிறிஸ்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்படுகிறார். இடத்தை விட்டு கொஞ்சம் கடந்து போற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள பார்த்து சொல்றாரு, திறன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்க, நான் தான் என்று சொல்லி படகுல ஏறின உடனே அந்த காற்று அமர்ந்தது. கர்பானவர்களே, நம்ம பயணத்துல பல வேளைகள்ல இயேசு இல்லாதது போல தோன்றும். வேத வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூரத்துல இருந்தாலும் சமீபத்துல இருந்தாலும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற தெய்வம். அவருடைய கண்கள் எப்பவுமே நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. பல வேளைகள்ல அவர் நம்ம விட்டு கடந்து போகிறது போல நமக்கு தோணும். ஐயோ, நம்மளை விட்டு கடந்து போகிறாரோ, நம்ம கூட இல்லையோ, இந்த நேரத்துல உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வரும். ஆனா ஆண்டவர் சொல்ல, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களை பார்த்து அதான் சொல்றேன். உங்க பயணத்துல இயேசு கூட இல்லாதது போல இருக்குதா? எதிரான காற்று வீசிக்கொண்டிருக்கிறதா? என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு பயம் இருக்கிறதா? பயப்படாதீங்க, பயப்படாதீர்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி நிப்பாட்டல, படகுல ஏறி அவர் அமர்ந்தார். காற்று அமர்ந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அப்படியே நம்மோடு கூட இருந்து செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. எதையும் கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காற்று எதிராக வீசினாலும் கூட இயேசு இல்லாதது போல இருந்தாலும், எப்படி இதை கடந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முழு பிரயாசத்தை உள்ள முயன்று பார்த்தாலும், ஆனா ஆண்டவர் சொல்றா, இல்லை, நீங்க என்னை நம்புங்க, பிலீவ், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன். ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்றதை பார்க்கிறோம், பயப்படாதீர்கள், நான் உங்களுடைய தேவன். ஆமா, அவர் சாதாரணமான தேவன் இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாகத்தான் இருக்கிறது. வானமும் பூமி, பூமி உள்ள யாவும் அனைத்தும் எல்லாம் அவர் கீழே தான் இருக்குது. அதில் எல்லாவற்றையும் அவர் நமக்காக சாதகமாக்கி தருவார். நமக்கு எதிராக வீசுகிற காற்று அமரும், படகு பத்திரமாக கரை சேரும். தைரியமாயிருங்கள். இந்த நாளிலும் இந்த நிலைமை அறிந்திருக்கிற தேவன் அது சூழ்நிலையில் கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென்.